ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேர்ஸ்டே ஒரு vlog மாதிரி தான் எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோவில் என்னென்ன நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். திருப்பரங்குன்றம் முருகன் தரிசனம் வந்துட்டு வெள்ளி செவ்வாய் இந்த நாட்களில் வந்து எப்பயுமே நாங்கள் இவங்க லீவ்லேருந்து வந்துட்டாங்கன்னா போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவோம். வருஷத்தில் ஒரு தடவை, அதுவும் தை மாதம் வருஷம் முதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் போயிட்டு சிவன் தரிசனம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மலை மேலே ஏறி போயிட்டு வருவோம். அதனால் இந்த தடவை ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னு காலையிலேருந்து சொல்லியிருந்தாங்க. மாட்டுப் பொங்கல் மொதல் நாள் தான் வந்துட்டு எல்லாருமே வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்திருப்போம் இல்லைங்களா, அதனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நான்வெஜ் எடுத்துருக்கிறனால அடுப்பு எல்லாமே கழுவிட்டு வீடு வாசல் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு கிளம்புற வேலையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வேலை வந்து இன்றைக்கி அதிகமாக தான் இருந்தது. ஏர்லி மார்னிங் தான் இந்த பிளான் பண்ணதுனால சரி உடனே வந்து க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிடுது, கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி ஒரு கோயில் விசிட் பண்ணும்போது நம்மளுக்கு திருப்தியாக வந்து வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கு துணி எல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு போகையில் நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா. எனக்கு வந்து அப்படி போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். அதனால் அடுப்பை வந்து ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு கழுவிட்டு வீடையுமே வந்து நல்லா தொடச்சிட்டு இப்போ போர்வை எல்லாமே அலசிட்டு தான் கிளம்புனேன். ஒரு 11 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கே ஏறினா தான் அடுப்பு. அதே மாதிரி நீங்கள் எந்த டைம் க்ளீன் பண்ணாலும், இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, சாயந்தரம் டைம் க்ளீன் பண்ணக்கூடாது, காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக அடுப்பு அலசி போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அலசக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா, அடுப்பு கழுவுனதுமே வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த லக்ஷ்மியை வந்து அழைச்சதுக்கு சமம். நான் எந்த நேரம்னாலும் அடுப்பு சுத்தம் இல்லாட்டி அலசிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து அடுப்பில் வந்து வச்சுருவேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சாச்சு. வச்சதும் வந்து மதியானத்துக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் தயிர் சாதம், லெமன் சாதம் அப்படி ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டப்போ அவங்க வந்து ரைஸ் வேணாமா, எனக்கு இட்லி இந்த மாதிரிக்கே ப்ரிப்பேர் இட்லி வச்சு தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி நானும் இட்லி ப்ரிப்பேர் பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சிருந்ததுனால இட்லியும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு காம்பினேஷன் வந்து தக்காளி சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் மதியானத்துக்கும் சேர்த்து தான் தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு நான் சாம்பார் தான் ரெடி பண்ணேன். காய்கறி எல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இட்லி மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ரேசன் அரிசி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கும். இட்லி அரிசி என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ வந்து போடுறேன். இனி வரப்போகிற வீடியோவில் எப்படி வந்து இட்லி அரிசி சேர்க்காமல் ரேஷனில் கொடுக்குற அரிசி வச்சே ரொம்ப ஸ்பாஞ்சியாக இட்லி ரெடி பண்ணுறது அப்படின்ற ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக இனி வரப்போகிற வீடியோவில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கு சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வேலை வந்து ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. எனக்கும் ஸ்டார்டிங் டைமில் அந்த மாதிரிக்கே வெளியில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அது செட் ஆக மாட்டுது. வெளியில் போனால் தண்ணி செட் ஆக மாட்டுது. அவங்க வெளி உணவுகள் வந்து காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்றாங்க. அதுவும் இந்த மாதிரி ஊர்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரிக்கே போகும்போது, அதுவும் இது சீசன் டைம் இல்லைங்களா, மாலை போட்டு எல்லா பக்தர்களும் வர சமயம் நம்ம வீட்டில் செய்கிறத விட ரொம்பவே குவாலிட்டி கம்மியாக தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் காசு வந்து ஒரு தடவை ஹோட்டல் போயிட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு தோசை 2 சப்பாத்தி இந்த மாதிரி தான் ஒரு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்ருப்போம். காசு வந்து பார்த்திங்கன்னா 500 600 காலி ஆயிரும். அதனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலவே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். இது எனக்கு பெஸ்ட் ஐடியாவாகவும் இருக்குது. அதனால் இப்போ இந்த விஷயத்துக்கு சிரமப்படுறதே இல்லை. சின்ன பையன் வந்துட்டு வெளியில் அவ்வளோவா விரும்பி எதையுமே சாப்பிட மாட்டான். முதல்லாம் வந்துட்டு வெளியில் போனோம் அப்படின்னாலே அவன் ஃபுல் டே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு எம்டியாக தான் வீட்டுக்கு வர்றது மாதிரிக்கே இருக்கும். அதனாலே இப்போ வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காரில் எடுத்துகிட்டு போயிடுறோம். இது வந்து எங்களுக்கு தேவைப்படுறப்போ நாங்கள் காரை வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டி மெதுவாக உட்காந்து எங்கள் ரிலாக்ஸ் டைமுக்கு ஏற்றது மாதிரி நாங்கள் சாப்பிட்டு வர மாதிரிக்கே இருக்குது. இது இல்லாட்டி நாங்கள் டூரிஸ்ட் போகிறப்பெல்லாம் வந்து
ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம், அங்கிட்டு போனால் ஹோட்டல் இருக்காது அப்படின்ற பட்சத்திலே நாங்கள் வயிறை ஃபில் பண்ணுறதுக்காகவே பசிக்கலைனா கூட ஒரு சில இடத்துல நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போகிறப்போ சரி நம்மளுக்கு பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு தோணும். நம்மளுக்கு பசிக்கிறப்ப சாப்பிட்றது மாதிரியும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வெளியில் போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு போங்க. இது என்ன தான் பழைய காலத்து முறையாக இருந்தாலும் இது தாங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். பக்கத்தில் எங்கே போனாலும் இப்போ ஒன் டே பிளான் வந்து பண்ணியிருக்கிறோம். காலையில் 9 மணிக்கு கிளம்பிட்டோம், ஈவினிங் 6, 7 ஆயிரும் வீட்டுக்கு வரதுக்கு அப்படின்னா டீ பிரேக் மட்டும்தான் வெளியில் பார்க்குறது மாதிரி மோஸ்ட்லி. மித்தபடி ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம முன்னோர்கள் வந்து எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செஞ்சுருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் முதல்ல வந்து கட்டுச்சோறு கட்டிட்டு தான் போவாங்க. அதுதாங்க பெஸ்ட் ஐடியாவும் கூட. ஹோட்டலில் வந்துட்டு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எல்லா ஹோட்டலுமே ஹைஜீனிக்காக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. வீடு வந்து துடைக்கணும் அப்படிங்கிறதுனால வீடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. என்ன தான் நம்ம வந்து நான்வெஜ் புழங்கி இருந்தாலுமே வீடை வந்துட்டு நான் நான்வெஜ் பிளங்கலை அப்படின்னா கூட நான் வீடை துடைச்சிட்டு தான் நான் கோயிலுக்கு போவேன். வீட்லேயும் அதே மாதிரி காலையில் விளக்கு ஏற்றிட்டு தான் கோயிலுக்கு வந்து போவேன். திருப்பரங்குன்றத்துக்கு நல்லா ரெடியாகி போயாச்சு. கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து நம்ம அட்ரஸ் இதெல்லாம் வந்து என்ட்ரி பண்ணிட்டு தான் மலை மேலே வந்து ஏற விட்டாங்க. எவ்ரி டைமுமே அப்படி தான். போகிறப்பையும் வந்து நம்மளோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ஏறுற டைமும் அங்கே என்ரோல் பண்ணிவிட்டு வரணும், இறங்குற டைமும் அங்கே கொடுத்துட்டு வரணும். கிட்டத்தட்ட இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் சுவாமி தான் இருக்கிறாங்க. சிவன் கோயில் தான் இருக்குது. இந்த மலை குகையில் வந்துட்டு பழமையான சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கே மேலே போய் அந்த சிவன் தரிசனத்தை வந்து நம்ம பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இது வந்து 3வது வருஷமாக இந்த மலைக்கு வந்து ஏறிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து குட்டி பையன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏறினோம். இவர் வந்ததுக்கப்புறம் 2 தடவை இந்த மலைக்கு நாங்கள் போயிட்டோம். அது ஏதோ ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்கும். வருஷம் முதல்ல வந்துட்டு எப்பயுமே எங்களுக்கு அமையிறது பார்த்திங்கன்னா அந்த தை மாதம் அந்த சாமியை போய் பார்க்குறது மாதிரி தான் எங்களுக்கு எப்பயுமே அமைஞ்சிருக்குது. இந்த தடவையும் அதே மாதிரி தான் அவங்கள வந்து பார்க்க போனோம். போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலேருந்து நம்ம ஒவ்வொரு வியூவையும் பார்க்குறப்ப மனசுக்கு எப்படி தோணுனா இதை விட மகத்துவமானது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அந்த சிவனை வந்து நெருங்குறப்போ அப்படி தான் வந்து எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகும். வாழ்க்கையில் காசு பணம் இதெல்லாம் வந்து அவ்வளோலாம் வசந்தது கிடையாது. மன திருப்தி தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப தீய வழியில் எண்ணங்களை வந்து கண்டிப்பான முறையில் கொண்டு போகக்கூடாது. நம்ம எண்ணப்படி இருக்கணும், நல்ல எண்ணங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நம்மளை அறியாமலே அந்த பகுதிகளுக்கு போகையில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளை ரொம்ப பேராசை பணத்தாசை இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், இதெல்லாம் தேவையே இல்லை, இதுவும் இல்லாமல் வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். இந்த ஊற்று வந்து வற்றாத ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நக்கீரர் வந்துட்டு இந்த சிவனுக்காக தன்னுடைய ஈட்டியை வச்சு அந்த மலையை 2ஆக பிளந்தது தான் அந்த தண்ணி ஊற்று எடுத்துச்சு அப்படின்றும் வரலாறு சொல்கிறாங்க. உள்ளே வந்துட்டு சிவன் கோயில் வந்து கிட்ட வந்தாச்சு. எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு நடந்து வரதுக்கு. சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்க மீனுக்கு வந்து பொறி போட சொல்லி அங்கே இருக்கிற ஒரு அண்ணா சொன்னாங்க. ஏன்னு அவர்கிட்ட நாங்கள் டீட்டெயில் கேட்டப்போ இது வந்து இந்த குகை வரையில் மச்சமுனி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து இதே இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் அவர் தான் இந்த மீன் உருவத்தில் இந்த ஊற்றில் வந்து இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அந்த மச்சமுனி சித்தரை வந்து நம்மளுக்கு பொறி போட்டு அவரை வந்து வணங்குறப்போ நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பறிவு நம்மளுக்கு ஞானம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து படிக்கிற குழந்தைங்க வந்து அந்த மீனுக்கு வந்து பொறி போடுறது அந்த சித்தருடைய அருள் பெற்றதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து குழந்தைகளையும் போட சொல்லிவிட்டு நாங்களும் போட்டோம். அந்த மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. அந்த மீனையுமே இதில் கேப்சர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நல்லாவே தெரியும், நல்லாவே பெரிய பெரிய மீனாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அந்த மீனுக்கு எல்லாமே நாங்கள் பொறி போட்டோம். இந்த மாதிரி கோவில் வந்துட்டு மேலே இந்த சிவன் கோயில் மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடியுமே ஒரு சிவன் கோயில் வந்து இருந்துச்சு.
அந்த காலத்து குகைவர கோயில்கள் எல்லாமே ஒரு வரலாறோட தான் இருந்திருக்குது. நம்மளுக்கு இப்போது இருக்க ஜென்ரேஷன் வந்து ரீபேக் கொடுக்குறோம். என்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பழமையான இதை பற்றி கட்டிடங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற இப்போ ஆர்வமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறதுலேயும் எல்லோரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வரோம். பிள்ளைகள்கிட்ட வந்து நாங்கள் அந்த ஸ்டோரியை சொன்னோம். பெரிய பையன்கிட்ட இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன மனசில் வேணும்னு நினைக்கிறியோ அதை வந்து நல்லா படிப்பு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போடுப்பா அப்படின்னு சொன்னோம். அவங்களுமே போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. 2 பேருமே சண்டை போட்டுட்டு நான் தான் பொறி போடுவேன், எனக்கு கொஞ்சம் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி பொறி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான பழமையான கோயில்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை வந்து கூப்பிட்டு போங்க. அவங்களுக்கு என்னென்ன வரலாறு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டு போகும்போதும் சொல்லுங்கள். அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ இருக்க பசங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் ஈஸியாக புரியக்கூடிய பக்குவம் இருக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டான பதில் கொடுக்க மாட்டோம். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. அவங்க கேட்குற கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வியாக இருக்கும்போது அதற்கான பதில் வந்து நீங்கள் கொடுங்க. அவங்க வந்து அதை என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. சின்ன பையனால் மேலே வந்து கொஞ்சம் தூரம்தான் நடந்தான். பெரிய பையன் வந்து ஃபுல்லாகவே அவரே வந்து ஏறிட்டார், இறங்கிட்டார். எங்கேயுமே தூக்குங்க அப்படின்னு சொல்லலை. சின்ன பையனை வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடக்க விட்டோம். அப்புறம் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் வந்து தூக்கிக்கிட்டாங்க. ஏன்னா அவருக்கு கால் வலிக்கும் இல்லைங்களா, அதனால். ஆனால் அவர் நடக்கிறேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அலோவ் பண்ணலை. பெரிய பையன்கிட்ட வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், நம்ம கோயில் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார். எப்படா அந்த பார்க்குக்கு போவோம் அப்படின்னு ஆர்வமாகவும் இருந்தார். ஃபைனலி அந்த பார்க் வந்து பக்கத்துலேயே தான், அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே கீழே தான் இருந்துச்சு. மலை இறங்கிட்டு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10 மீட்டர் இவ்வளோ தான் இருக்கும். அந்த பார்க்குக்கும் போயாச்சு. இது திருப்பரங்குன்றம் சிறுவர் பூங்கா தான் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் குழந்தைங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா இந்த மாதிரிக்கே இருந்துச்சு. போய் பாப்கார்னு அது இதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. நான் சாப்பாடுமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா, இட்லி சாம்பார் தான் வச்சு, சட்னி வந்து காலையிலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வந்து சாம்பார் தான் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வச்சு ஆளுக்கு 2 இட்லி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே வயிற்றுக்கு ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்ட ஃபீல் இல்லாமல் நல்லா செட்டிலாக இருந்துச்சு. அந்த பார்க்கில் வந்து பிள்ளைங்க வந்து ட்ரெயின் சவாரி அது இது போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சில ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அவங்க ஊஞ்சல், சர்க்கஸ் இந்த மாதிரி எல்லாம் விளாண்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்களையும் நல்லா விளாட விட்டுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். கையில் வந்து பேகு எல்லாமே இருந்ததுனால இந்த பார்க்கில் ஒவ்வொரு குழந்தைகளையும் விளையாட விட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் ஒவ்வொரு பேரண்ட்டும் தம் பிள்ளைகளுக்குரிய சந்தோஷம்தான். அது வந்து ஒவ்வொரு டிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 80 ரூபாய் இருந்தாலும் எல்லாரும் பேரண்ட்டும் மனநிலை வந்து எப்படி இருக்குதுன்னா, நம்ம அனுபவிக்காததை நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பேரண்ட் ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. பிள்ளைங்க வந்து விளாடுறத பார்க்குறது, வீடியோ எடுக்கிறது, இது எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா பேரண்ட்டுமே அப்படி தான் நினைக்கவும் செய்வாங்க. இப்போது கம்பேக் கொடுக்குறாங்க. இடப்பட்ட சமயத்தில் நிறைய பேர் வந்துட்டு வேலை, காசு இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த கொரோனா பீரியட் வந்துச்சோ அதுலேருந்து எல்லாருமே ஹாப்பினஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கான டைமையும் நம்ம ஒதுக்கணும் அப்படிங்கிறத எல்லோரும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொரோனா பீரியட் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடிட்டுருக்குன்னு தெரியாமலே நிறையா பேர் வந்து தன்னுடைய காலங்களை வந்து ஓடிட்டு இருந்தோம். இப்போ வந்து சரியான முறையில் எல்லாரும் பயன்படுத்துகிறோம். இப்போ பள்ளிகள் எல்லாமே விடுமுறை விட்டுருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்க்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். எல்லாருமே ஃபேமிலியோடு தான் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. குடும்பத்துக்கு டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத இப்போ இருக்க ஜென்ரேஷன் பேரண்ட் வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றத நினைக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்குறாங்களா, ரொம்ப காசு செலவு பண்ணிவிட்டு பெரிய பெரிய ட்ரிப் போலாட்டி கூட பக்கத்தில் இந்த மாதிரி பார்க்கு, கோவில், ஏதாவது ரெஸ்டாரண்ட், ரொம்பவே செலவு கம்மியான காசு செலவு பண்ணாதான் டூர் அப்படிங்கிறது இல்லை.
பக்கத்தில் இருக்க கோயில் கூட கூட்டு போங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் டென்ஷன், ஒர்க் டென்ஷன் இதெல்லாமே வந்து மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் பிள்ளைகளோட மனசு விட்டு பேசி சிரித்து 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை வந்துட்டு கொண்டு போனீங்கன்னா வாழ்கிறதுக்கே அவ்வளோ இஷ்டப்பட்டு வாழ்வீங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிவிட்டு சூப்பராக கொண்டு போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.